ஓம் கங்கணபதியே நமக. குரு தேவாய நமக. குரு வாழ்க, குருவே துணை. தெய்வ அனுகூலத்தால் சிறந்து வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை 18ஆம் தேதி உங்கள் ராசி நாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய மேசத்தில் இருந்து 6ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார். 6ஆம் இடத்திற்கு செல்லும் குரு பகவானால் ஏற்பட போகும் பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய மகரத்தையும் 10ஆம் இடமாகிய கன்னியையும் 12ஆம் இடமாகிய விருச்சிகத்தையும் தன் தெய்வீக பார்வையால் பலப்படுத்துகிறார். குரு பகவானின் 6ஆம் இட பெயர்ச்சியால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வங்கி சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பல நாட்களாக வேலை மாற்றத்திற்காக எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆன்மீக தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக சிவ வழிபாடு பற்றிய சிந்தனைகள் எண்ணங்கள் அதிகமாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய மகரத்தை தன் 9ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு பிறப்பு ஜாதகம் அனுமதித்தால் குழந்தை பாக்கியமும் ஏற்படும். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். முகத்தில் தெய்வீக கலை தோன்றும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதனால் மனதில் புத்துணர்ச்சி ஏற்பட்டு தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கணவர் அல்லது மனைவி வழி உறவினர்கள் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கடன் வாங்கி சில முக்கிய விஷயங்களை செய்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுப செலவுகள் ஆகியவை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உற்பத்தி சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு உற்பத்தி நன்றாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும். இருப்பினும் வேலைப்பளு அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கேற்ற ஊதியமும் குறைவின்றி கிடைக்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை காரணமாக இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஃபீல்டு ஒர்க் செய்யக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல் அதிகமாகும். இருப்பினும் அதற்கேற்ற ஆதாயமும் பல மடங்கு கிடைக்கும். பண வசதி இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கான சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்படும். மாமன் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய பொருளாதாரம், குடும்பம் சார்ந்தமான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வினை கொடுக்கும். தனுசு ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மூலம் நட்சத்திரம். சொந்த தொழில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி, லாபம் ஆகியவை ஏற்படும். ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். அலைச்சல் அதிகமாகும். வேலை மாற்றம் உண்டாகும். அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். போராடம் நட்சத்திரம். நண்பர்களால் நன்மை உண்டாகும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் உடனே கிடைக்கும். மாமன் வழி உறவுகளால் ஓரளவு நன்மை உண்டாகும். திருமண வாய்ப்புகள் கூடி வரும். வீட்டில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். தொலைதூர பயணங்களால் நன்மை உண்டாகும். குரு பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கி மேலும் நல்ல பலன்கள் கிடைக்க செய்ய வேண்டிய வழிபாட்டினை இப்போது பார்க்கலாம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வர குரு பகவானால் நல்ல பலன்கள் அதிகமாக உண்டாகும். நன்றி, வணக்கம்.